அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எஸ்ஐஆருக்காக வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணிகள் டிசம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் தற்போது அது துவங்கியிருக்கிறது. விரிவான தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், தகவல்களை. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தமான எஸ்ஐஆருக்கான வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கக்கூடிய பணிகள் இன்று தமிழகத்தில் தொடங்கியிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 2 கட்டமாக இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியலை மேற்கொள்வதற்கான பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் இருந்தது. இன்றிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் 1 மாத காலம் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான பணிகள் நடைபெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் பணிகளுக்காக வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணிகள் இன்று தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இந்த எஸ்ஐஆர் பட்டியலில் எவ்வாறு நடைபெறும், வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது எவ்வாறு நடைபெறும், பொதுமக்கள் எவ்வாறு அவர்களுடைய ஆவணங்களை சமர்ப்பது என்ற தகவல் எல்லாம் தற்போது வெளியாக இருக்கிறது. டிசம்பர் 10ஆம் தேதி முதல் ஜனவரி 9ஆம் தேதி வரை வாக்காளர் பெயர் சேர்த்தல், திருத்தம், நீக்குதல், ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் பணிகள் என்பது டிசம்பர் 4ஆம் தேதி முடியும். அதன் பிறகு இருக்கக்கூடிய 5 நாட்கள் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்படும். அதாவது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 10ஆம் தேதி, அதாவது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதன் பிறகாக டிசம்பர் 10ஆம் தேதி முதல் ஜனவரி 9ஆம் தேதி வரை வாக்காளர் பெயர் சேர்த்தல், திருத்தம், நீக்கம் ஆகிய ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்சேபனையில் தீர்க்கப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் 2026 பிப்ரவரி 7ஆம் தேதி வெளியிடப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் பணிகள் முடிந்ததன் பிறகாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அதன் பிறகு அதில் ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம். ஆட்சேபனையில் தெரிவித்ததன் பிறகு அதில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு இறுதியான அந்த வாக்காளர் பட்டியல் என்பது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. கடைசியாக 2002, 2004 காலகட்டத்தில் வாக்காளர் பட்டியலுக்கான சிறப்பு திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகாக இருக்கக்கூடிய 8 முறையும் வாக்குரிமை மட்டுமே சரிபார்க்கப்பட்டது. தற்போது குடியுரிமையையும் சரிபார்க்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. தற்போது அங்கீகரிக்கப்பட்ட 11 ஆவணங்கள் மூலமாக குடியுரிமையை சரிபார்க்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. குடியுரிமை பிறந்த தேதிக்கான சான்றாக ஆதார் ஏற்கப்படாது என்று தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. தேர்தல் அலுவலர் வீட்டு வீடாக சென்று படிவங்களை வழங்கி வாக்காளர்களுடைய விவரங்களை சேகரிப்பார்கள். அப்போது 2002, 2004 அந்த காலகட்டத்திற்கு முன்பு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருப்பவர்கள் எந்த விதமான ஆவணங்களையும் தர தேவையில்லை என சொல்லப்பட்டிருக்கிறது. 2002, 2004 அந்த காலகட்டத்தில் அவருடைய பெயர் அதற்கு முன்பாக வாக்காளர் பட்டியலில் இருந்திருந்தால் அவர்கள் எந்த விதமான ஆவணமும் தர தேவையில்லை என சொல்லப்பட்டிருக்கிறது. 1987ஆம் ஆண்டிற்கு பிறகு பிறந்தவர்கள் எஸ்ஐஆரில் ஏதேனும் ஒரு ஆவணம் மற்றும் பெற்றோர்கள் யாரும் ஒரு ஆவணத்தை வழங்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. 1987ஆம் ஆண்டில் அதற்கு பிறகு பிறந்தவர்கள் எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய அந்த 11 வகையான ஆவணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவணங்களில் ஏதேனும் ஒரு ஆவணத்தை வைக்க வேண்டும் மற்றும் பெற்றோர் யாரேனும் ஒரு அம்மா அல்லது அப்பா, அவர்களுடைய தாய் அல்லது தந்தை அவர்களுடைய ஏதேனும் ஒரு ஆவணத்தை வழங்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் தங்களுடைய ஆவணம் மற்றும் பெற்றோர் இருவரின் ஆவணத்தையும் கொடுக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 1987ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் யாரேனும் ஒருவருடைய ஆவணத்தை கொடுத்தால் போதும் அவர்களுடைய ஆவணம், அதாவது வாக்காளர்களுடைய ஆவணம் மற்றும் அவருடைய பெற்றோர்கள் யாரேனும் ஒருவருடைய ஆவணம் 1987ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்கள். ஆனால் 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் தங்களுடைய ஆவணம் மற்றும் பெற்றோர்களுடைய இருவருடைய ஆவணத்தையும் கொடுக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 11 வகையான ஆவணங்களில் ஏதேனும் ஒரு ஆவணங்களை அவர்கள் சமர்ப்பிக்கலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் இன்று தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இதற்கான பணிகள் 1 மாதம் டிசம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இதற்கான வாக்காளர் பட்டியல் 9ஆம் தேதி வெளியிடப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக அது வாக்காளர் பட்டியலில் திருத்தம் ஆட்சேபம் இருந்தால் அதில் சொல்லப்பட்டு அதன் பிறகு பிப்ரவரி மாதம் 2026 7ஆம் தேதி 2026 பிப்ரவரி 7ஆம் தேதி அவை வெளியிடப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீவிர திருத்த பணிகள் என்பது இன்று தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பிட்ட அந்த ஆவணங்களை பொதுமக்கள் வைத்துக் கொள்ளும் வகையில் ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. 11 வகையான ஆவணங்களில் அவர்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆதார் கார்டை ஒரு குடியுரிமைக்கான, அதாவது அவருடைய அட்ரஸ், அந்த முகவரிக்கான ஒரு அடையாளமாக பயன்படுத்த முடியாது என தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. தற்போது 11 வகையான ஆவணங்களுடன் பொதுமக்கள் அவர்களுடைய விண்ணப்பங்களை கொடுக்கலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.